நன்றி அப்பா, நன்றி அப்பா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நல்லவர், 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 நல்லவர். ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. ஆவியானவரே, தூய ஆவியே, கர்த்தருளும் தேவ மகிமையை வந்தருளும். தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை.
सकते हैं। உம்மை நாங்கள் விரும்பி அழைக்கிறோம் தகப்பனே. हम आपको चाहकर पुकार रहे हैं। நரிமேன வேலை எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. इस अच्छे समय में आप हमारे संग आइएगा। இந்த மகிமையின் பிரசன்னத்தால் இந்த ஆலயத்தை மூடும்படியாக ஜெபிக்கிறேன். आपकी महिमा की प्रसन्नता से प्रभु हमें भर உம்முடைய दीजिएगा। வல்லமை இந்த இடத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். आपकी सामर्थ्य स्थान में उतर आने இந்த दीजिएगा। பிரசன்னம் இந்த இடத்தில் அசைவாட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். आपकी प्रसन्नता इस जगह में परमेश्वर रहने दीजिए। வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில आए हुए आपके लोगों के जीवन में ஆவியானவர் पवित्र आत्मा ஒரு மறுரூபத்தை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். हमें आप रूपांतर कीजिएगा। எல்லா தடைகளை ஆண்டவரே மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். सारी रुकावट को दूर कीजिएगा। பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा இந்த இடத்தில் ஆளுகை செய்வீராக. हमारे बीच में राज्य இந்த कीजिए। இடத்தில் உம்முடைய வல்லமை இறக்கும்படியாக इस ஜெபிக்கிறோம். स्थान में आपका सामर्थ्य उतरे। ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. अपने लोगों को पवित्र இந்த कीजिएगा। ஜனங்களை இரத்தத்தால இரத்தத்தால கழுவுவீராக. अपने लोगों को अपने लहू से शुद्ध உம்முடைய कीजिएगा। அன்புடைய கிருபை இறக்கம் இந்த இடத்தில் இறங்குவதாக. आपके अनुग्रह परमेश्वर लोगों पर उतरे। பொல்லாத வல்லமைகள் சபிக்கப்பட்ட ஆவிகள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். बुराई सामर्थ क्रियाओं को यीशु मसीह के नाम से தேவ निकाल दे। கரங்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर का हाथ हमें संभाले। இந்த ஒரே ஆராதனையை इस आराधना को உம்முடைய சமூகத்தில் தருகிறோம் அப்பா. आपके चरणों में हम देते நீர் हैं। விரும்புகிற ஆராதனையை மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன். आप चाहने वाला आराधना बना நீர் दीजिएगा। விரும்புகிறதான ஸ்தோத்திரம் ஆலயமாக மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். आप चाहने वाले भवन बना दीजिएगा। எல்லா ஜனங்களை கொண்டு வருவீராக. सभी लोगों को ले आइए। எல்லா ஜனங்களுடைய மகிழ்ந்து கனிகூறும்படியாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். सभी लोग आनंद से भरने के लिए उनका कार्य कर दीजिएगा। நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும் ஐயா. आप हमारे बीच में நீர் எங்களுக்கு போதும் ஐயா. आप हमारे काफी நீர் हैं। எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. आप हमें चाहिए। இந்த உலகத்துல संसार நீங்க में எல்லாமே நாம் ஒன்றும் செய்ய முடியாது தகப்பனே. आपके बिना मैं कुछ नहीं कर पाऊंगा। தேவ கருத்துக்குள்ளாக परमेश्वर अपने हाथों में உம்முடைய சோதரம் ஆண்டவரே ஆளுகைக்குள்ளாக आपके राज्य में எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். अपने आप को झुकाते எங்களை हैं। அர்ப்பணிக்கிறோம். अपने आप को अर्पण करते சபா हैं। எல்லா ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. सारे लोगों को ले அத்துவாக்களை आइएगा। தாங்க. लोगों को दीजिए। எழுப்புதல் இந்த பட்டணத்துல போடுங்கப்பா. एक बेदारी को इस शहर में डाल இந்த பட்டணத்துல दीजिए। ஒரு சோதரம் ஆண்டவர் மறுரூபம் ஏற்படும்படியாக इस ஜெபிக்கிறேன். शहर में रूपांतर हो जाए। இந்த சபை கலங்கிற விளக்காக மாற்றுங்க. कलीसिया को परमेश्वर एक दिया बना दीजिए। ஒவ்வொரு பகுதியிலும் इस भाग இந்த में கரம் கூட இருப்பதாக आपका हाथ रहे। படிக்கிற ஆசிரியர் தரும்படியாக ஜெபிக்கிறேன். जाने वाले गीत को आशीष இதை कीजिए। தாழ்த்துகிறோம். हम अपने आप को இந்த झुकाते பெரிய हैं। நாம மகிமைப்படுவதாக. आपका बड़ा नाम की महिमा हो। வல்லமை நாம மகிமைப்படுவதாக. सामर्थ्य नाम की महिमा हो। இதை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். अपने आप को झुकाते हैं। ஆசீர்வதியும். आशीष कीजिए। இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களின் ஜீவ நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमीन। நாம் उखाड़லாம். हम सब बैठेंगे। கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து உங்களை தாங்கட்டும். परमेश्वर का अनुग्रह आप सबको संभाले। இந்த ஆராதனை வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ये आराधना हम वीडियो में ले रहे हैं। சோதரம் அதனால தேவனுடைய பிள்ளைகள் இதை நீங்க கண்டு கழிக்கும்படியாக इस वीडियो को आप ध्यान देखकर आप आनंदित சோதரம் உங்களை होंगे। நாங்கள் இந்த அருமையான வேலையில் அழைக்கிறோம். आप सबको हम स्वागत करते हैं। நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த ஜெபத்துல பங்கு கொள்ளுங்க. आप भी हमारे साथ इस प्रार्थना में जुड़े இந்த रहिएगा। சபையின் பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்கள். हमारे कलीसिया के लोग भी जुड़े हैं। நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வாராக. निश्चित परमेश्वर आपके जीवन में बड़े काम करें। ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய கிருபை உங்களை தொடர்ந்து தாங்கட்டும். परमेश्वर का अनुग्रह आप सबको நம்ம ஒரு संभाले। பாடல் படிக்கலாம். हम एक गीत गाएंगे। உங்களோடு இணைந்து கொள்ளும்படியாக आप हमारे साथ जुड़े உங்களை அன்போடு रहिए। நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். आपसे प्रेम से विनती करते हैं। 258வது பக்கம் 1179வது பாட்டு. இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர், ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். இந்த பாடலை நாம் மகிமைப்படுத்தலாம். 1179வது பாட்டு. यीशु எனக்கு நல்லவர்। அவர் என்றென்றும் போதுமானவர். எங்கள் இயேசு எனக்கு நல்லவர். அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர்.
ஆண்டவர் நல்லவர். हमारा परमेश्वर अच्छा है. நம்முடைய ஆபத்திலே, हमारे संकट में, நம்முடைய வியாதியிலே, जो बीमारी में, எல்லாவற்றிலும் அவர் போதுமானவராக இருக்கிறார். सभी के लिए वो काफी है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்னும் பாடலை படிக்கலாம். ஆமென், 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 ஆமென். दर्शन पावे घरों में आता हूँ, आराधना स्तुति और प्रशंसा पिता को चढ़ाता हूँ, आराधना स्तुति और प्रशंसा पिता को चढ़ाता हूँ, Radha
आए हुए आप सभी को यीशु मसीह के नाम से हम स्वागत करते हैं। சோத்ரம் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா நினைக்கிறேன். आज सब खुशी में करके हम विश्वास करते हैं। வேதவசனம் சொல்லுகிறது वचन यूं कहता है, கர்த்தருக்குள் परमेश्वर में எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், सदा आनंदित रहो, சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி आनंदित रहो ऐसा மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். फिर से मैं तुम्हें कहता हूँ, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. आप सदा आनंदित में रहिएगा। கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களை அறிந்திருக்கிறார். परमेश्वर आपके सब कार्यों को जानता உங்களை है, அவர் கைவிட மாட்டார். वो आपका हाथ नहीं छोड़ेगा। உங்களை அவர் உயர்த்துகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். आपको ऊंचा करने वाला परमेश्वर है। சோத்ரம். அதனால நீங்க தொடர்ந்து ஜெப நிலைகளில் காணப்படுங்க. लगातार आप प्रार्थना की स्थिति में रहिएगा। நாம் கர்த்தருடைய வசனத்துக்குள்ள கடந்து செல்லுவோம். और परमेश्वर के वचन की ओर हम जाएं। நாம் வாசிக்கலாமா? हम पढ़ेंगे சோத்ரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका रचित सुसमाचार சோத்ரம் 6ஆம் அதிகாரம் अध्याय 6 அதனுடையதான சோத்ரம் 11 12 வாசிக்க பார்ப்போம். उसका 11 और 12 पढ़ेंगे। லூக்கா 6ஆம் அதிகாரம் लूका 6वां अध्याय 11 12 வாசிக்க பார்ப்போம். 11 और 12 पढ़ेंगे। ம். हिंदी में पढ़ी कह रहा हूँ राले அவர்களும் மூர்க்க வெறி கொண்டு वे लोग अपने आपे में आकर இயேசுவை என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒருவர் ஆலோசித்தார்கள். यीशु के साथ क्या करें ऐसा आपस में वाद विवाद करने लगे। அந்நாட்களிலே उन दिनों में அவர் ஜெபம் பண்ணும்படி वो प्रार्थना करने के लिए ஒரு மலையின் மேல் ஏறி एक पहाड़ पर चढ़कर ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். सारी रात उन्होंने बिताई। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। ஆண்டவர் மேலே மூர்க்க வெறி கொண்டிருக்கிறாங்க. परमेश्वर के ऊपर भी बहुत ही क्रोधित में लोग थे। அப்ப நம்ம ஏமாத்திரம் और हम तो कुछ भी नहीं है। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராய் அவர் காணப்பட்டார். हमारा यीशु मसीह हमेशा भलाई करता घूम फिर रहा था। சோதர அவர் ஒருபோதும் யாருக்கும் அவரை தேடி வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறவர் அல்ல. वो कभी भी अपने ढूंढ कर आए हुए लोगों को कभी भी बुराई नहीं करता है। சோதர நன்மை செய்கிறவரே அவர் காணப்பட்டார். वो भलाई करते फिरता था। இந்த வசனத்தை மேல்பகுதியை பார்க்கும் பொழுது इस वचन की ऊपरी तरफ आप पढ़ेंगे तो ஒரு சூம்பின கையுடைய மனுஷனை ஆண்டவர் தொட்டார், அவர் சுகமாக்கினார். एक सूखी हाथ वाला मनुष्य को परमेश्वर ने चंगा किया। அப்ப வேதபாரரும் பரிசேயரும் அவரை குற்றம் பிடிக்கும்படியாக शास्त्री और फरीसी उसको दोष लगाने के लिए இவர் எப்படி ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கலாம் என்று சொல்லி ये कैसे सब के दिनों में चंगा कर सकता है। அவர்கள் மேல் லோகமாய் இருந்தார்கள். उनके ऊपर वे आग लगी रखी थी। அவர்கள் மேல குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொல்லி வகை தேடிக் கொண்டிருந்தார்கள். उन पर दोष लगाने के लिए अवसर ढूंढ रहे थे। அப்ப பார்த்து அவங்களுக்கு மூர்க்க வெறி வந்துச்சு. उनके ऊपर एक बहुत बड़ा क्रोध आया। பிரைஸ் எல்லாம். Hallelujah. அந்த மூர்க்க வெறி அங்க வந்தபடினாலே वो क्रोध आने के कारण சோத்ரம் இவன் என்ன செய்யலாம் इसे क्या करेंगे, அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணுறாங்க. वे लोग एक दूसरे से वाद विवाद कर रहे थे। பிரைஸ் எல்லாம். हालेलुया। ஹalleluya. हालेलुया। எப்போது டேனியல் பாஸ்டரை தெருவு கொண்டு வரலாம், कभी इस डैनियल पास्टर को रास्ते में ला सकते, சோத்ரம் சிஸ்டரை கொண்டு வரலாம், कभी सिस्टर को बाहर लेकर आ सकते, அப்படி ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ऐसे वाद विवाद कर रहे அப்போ थे। இயேசுவை அப்படி ஆலோசனை பண்ணினாங்க. यीशु को भी ऐसे वो लोग ने वाद विवाद कर रहे थे, மூர்க்க வெறி கொண்டாங்க. क्रोध से थे। இயேசுவை நம்பினவன் ஒரு நாள் ரோட்டுக்கு போக மாட்டான். यीशु पे जो भरोसा करता है कभी रोड में नहीं जाएगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் அவனை உயர்த்துகிறவர். परमेश्वर उनको ऊंचा करता है। சோத்ரம். ஆண்டவரை நம்பி ஊழியம் செய்தவன் ஒருபோதும் யார்கிட்ட கையேந்துவதற்கு ஆண்டவர் விடுகிற தேவன் அல்ல. जो परमेश्वर के लिए सेवा करते हैं किसी के हाथ सामने हाथ फैलाए नहीं छोड़ेगा। கர்த்தர் அவரை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். परमेश्वर उन्हें ऊंचा करता है। இயேசுவை பாருங்க, அவர் மேல மூர்க்க வெறி கொள்ளுதாங்க. यीशु के ऊपर वे लोग क्रोधित हुए। என்ன செய்யலாம் என்று ஆலோசனை பண்ணுதாங்க. क्या करना है करके वे लोग वहाँ पर वो लोग विवाद कर रहे थे। பிரைஸ் எல்லாம். हालेलुया। நன்மை யாரும் செய்ய மாட்டாங்க. भलाई तो कोई करेगा ही नहीं, ஆனா யாருக்கு நம்ம தீமை செய்யலாம், किसकी हम बुराई करेंगे, சோத்ரம் யாருக்கு நம்ம தீங்கான காரியங்களை செய்யலாம் என்று சொல்லி किसके लिए हम बुराई करते फिरे बोलकर ஜனங்கள் நம்மளை சுற்றிலுமாக இருக்கிறாங்க. लोग हमारे इर्द गिर्द हैं। ஹalleluya. हालेलुया। இயேசுவை சுற்றிலும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. यीशु के इर्द गिर्द भी ऐसे ही लोग
लोग थे, பரிசேயர் சதுசேயர் காணப்பட்டார்கள். फरीसी और शास्त्री लोग थे। நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களை சுத்தி இருப்பான். आप काम करने जगह में भी आपके इर्द गिर्द लोग रहेंगे, மூர்க்கரை கொண்டவனா காணப்பட்டு இருப்பான். आपके ऊपर बड़े क्रोध में रहेंगे, உங்களுக்கு விரோதமாக பேசுவார்கள், आपके विरोध में बातें करेंगे, உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். आपके विरोध उठेंगे। இயேசுவுக்கு அப்படி நிலைமை காணப்பட்டது. यीशु की भी ऐसी स्थिति आई ஆனா थी, அவர் என்ன செய்தார் அப்படின்னா, लेकिन उन्होंने क्या அந்த किया? நாட்களிலே उन दिनों में அவர் ஜெபம் பண்ணும்படி वो प्रार्थना करने ஒரு के மலை लिए மேல் அவர் ஏறுகிறார். पहाड़ पर चढ़ता है। ஹalleluya. हालेलुया। இப்ப நீங்க ஜெபத்துல இருக்கிறீங்க எல்லாரும். இப்போ अभी आप सब प्रार्थना की स्थिति में हो, நம்ம ஜெபத்தில் எல்லாரும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். 40 दिन की प्रार्थना में लगातार करते रह रहे நான் हो। விசுவாசிக்கிறேன், செயின் ஜெபத்தில் எல்லாரும் ஒழுங்கா ஜெபித்திருப்பீங்க, கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். हम प्रभु में विश्वास करते हैं कि आप चेन प्रेयर में लगातार प्रार्थना करते रहे। Praise the Lord. हालेलुया। தூங்காமல் ஜெபிக்க வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்க வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்க வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்க வரம் தாங்கப்பா, நீ தூங்கினால் எதிரி கலை விதிப்பா, மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா, நீ தூங்கினா எதிரி கலை விதைப்பா, ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா, தூங்காமல் ஜெபிக்குவர் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்குவர் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்குவர் தாங்கப்பா. தூங்காம இருக்க என்ன வரமா அது? ஜெபிக்கு வரம். हम न सोते हुए प्रार्थना करना एक वरदान है। Praise the Lord. हालेलुया। தூங்காம ஜெபிக்கு வரம் தாங்கப்பா. न सोते हुए मैं प्रार्थना करने का वरदान दो। இயேசுவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पे यीशु के बारे में कहा அவர் गया है, மலையின் மேல் ஏறி पहाड़ों पर चढ़कर நாமும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். उन्होंने रात भर प्रार्थना की। ஹalleluya. ஹalleluya. இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு ஒரு முன்மாதிரி அவர் காணப்பட்டார். यीशु मसीह प्रार्थना के लिए एक नमूना बने। அவர் பெருமூச்சோடு கூட வியாகுலத்தோடு கூட விண்ணப்பம் செய்தார், வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. वचन में हम पढ़ सकते हैं, वो आहें बंद कर वो रो कर विनती किया करते। அவர் நமக்கு முன்பதாக वो हमारे सामने நாம் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படியாக हम उसके नमूना को पालन करने அவரே நமக்கு முன்மாதிரியாக कोई हमारे लिए जो नमूना बनता அவர் है முன்மாதிரி பின்வைத்து போயிருக்கிறார். उसे रख छोड़कर गया है। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இயேசுவை போல அந்த ஜெபிக்கிற அந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். यीशु की तरह वो प्रार्थना करने वाला वो अनुभव आप और हम पाना அவர் चाहिए। இரவு முழுவதும் ஜெபித்தார். उन्होंने रात भर प्रार्थना किया, பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார். पिता से उन्होंने विनती किया। அவரோடு கூட யாரும் அந்த மலையில இல்லை. उनके साथ कोई भी उस पहाड़ में नहीं அவர் था, தனியாக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். वो अकेला प्रार्थना कर रहा था। ஹalleluya. हालेलुया। இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். वो रात भर प्रार्थना कर रहा இன்னும் था। இயேசுவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. और यीशु के बारे में कहा அவர் है, அதிகாலையில் वो सुबह सुबह இருட்டோடு இருந்தவர் ஜெபித்தார் சொல்லப்பட்டு இருக்கிறது. वो फटने के पहले प्रार्थना करने लगा। ஹalleluya. हालेलुया। எப்படி ஜெபித்தாரா? ऐसा किया, அதிகாலையிலே वो फटने के पहले இருட்டோடு இருந்து ஜெபித்தார் சொல்லப்பட்டு இருக்கிறது. उस अंधकार में परमेश्वर ने प्रार्थना किया। சிலருடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு பார்த்தால் कुछ लोग की प्रार्थना जीवन कैसी है, அவங்க எப்படி ஜெபிப்பான்னு वो பார்த்தால் कैसा प्रार्थना करते हैं। சூரிய வெளிச்சம் முகத்தில் அடிச்ச பிறகுதான் जब तक सूर्य के उदय अपने चेहरे में नहीं लगता, அவங்க
அவங்க ஜெபிப்பாங்க. तभी उठकर वो प्रार्थना करने बैठते हैं। आमेन। आमेन। ஹalleluya. हालेलुया। அது ஒரு மணி அரை மணி நேரம் இல்ல, वो 1 घंटा या आधा घंटा नहीं, ஒரு 2 நிமிஷம் ஜெபித்து எழுந்திருவாங்க. 2 मिनट में प्रार्थना करके उठ जाएंगे। ஆமென். உங்க ஜெபம் எனக்கு தெரியாது, आपकी प्रार्थना कैसा है पता नहीं, நீங்க எப்படி ஜெபிப்பீங்க நான் வந்து பார்க்கல. आप लोग कैसा प्रार्थना करते हैं हम नहीं जानते, ஆனா இயேசு கிறிஸ்துவோ लेकिन यीशु मसीह இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார், रात भर प्रार्थना किया, இருட்டோடு இருந்து ஜெபித்தார். वो अधिक पौ फटने के पहले प्रार्थना என்று किया। அவருக்கு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पे हम देख सकते அது हैं மாத்திரமல்ல, उतना ही नहीं, அந்த இயேசு கிறிஸ்து हमारे यीशु मसीह உபவாசத்திற்கு முன்மாதிரியாக उपवास का हमारी नमूना दिखाकर ஆந்திரமா இடத்திற்கு போய் जंगल में जाकर 40 நாள் 40 दिन இரவும் பகலுமாக दिन और रात உபவாசம் ஜெபித்தார். वो उपवास करके प्रार्थना किया। ஹalleluya. हालेलुया। அது மாத்திரமல்ல, उतना ही नहीं, மறுரூப மலையிலே रूपांतर उस पहाड़ पर சீஷர்களுடன் கூட அவர் ஜெபித்த பொழுது शिष्यों के साथ प्रार्थना करते அந்த समय வேதம் சொல்லுகிறது, वचन यूं कहता அவருடைய है, முகமானது उनका चेहरा சூரியனை போல அங்க பிரகாசித்தது. सूर्य के समान प्रकाशित हुआ। அந்த வசனம் லூக்கா 9:29 அவ்வாறாக சொல்லப்பட்டு இருக்கிறது. वो वचन लूका 9 अध्याय में लिखा है। லூக்கா 22:43 சொல்லப்பட்டு இருக்கிறது. 34 से लेकर 43 तक कहा गया है। லூக்கா 22:43 வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 22 से लेकर 43 तक कहा गया है। சோதரம் கெச்செமனே தோட்டத்திலே गेत्सेमने बगीचे पर அவர் வேர்வை சிந்தி वो अपने पसीना बहाकर அவர் ஜெபித்தார்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. वो प्रार्थना किया करके அவர் देखते हैं। ஜெபித்த பொழுது प्रार्थना करते समय தேவ தூதர் இறங்கி வந்து स्वर्गदूत उतर आकर அவரை பலப்படுத்தினார். उन्हें जो बल दिया। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த ஜெபமெல்லாம் ஆண்டவர் ஏனையா ஜெபித்தாரு? ये प्रार्थना क्यों यीशु मसीह ने किया? இரவு முழுவதும் ஜெபித்தாரு, रात भर किया, இருட்டோடு இருந்து ஜெபித்தாரு, अंधेरे में किया, மறுரூபமலையில ஜெபித்தாரு, रूपांतर पहाड़ में जाकर किया, உபவாசம் இருந்து ஜெபித்தாரு, उपवास रहकर प्रार्थना किया, கெச்செமனே தோட்டத்துல வேர்வை சிந்தி ஜெபித்தாரு. जो गेत्सेमने बगीचे में पसीना बहाकर இப்படி प्रार्थना பல किया। வகையான காரியங்கள் ஜெபத்துல அவர் காணப்பட்டாரு. इस प्रकार विभिन्न प्रकार की प्रार्थना की। யாருக்காக ஜெபித்தார்? किसके लिए प्रार्थना किया? அவருக்காக ஜெபித்தாரா? या उन्होंने अपने लिए प्रार्थना किया? எதற்காக ஜெபித்தார்? क्यों प्रार्थना किया? அப்படின்னு பார்த்தா ऐसे देखे तो இயேசு நமக்காக அவர் ஜெபித்திருக்கிறார். यीशु मसीह हमारे लिए प्रार्थना किया। ஹalleluya. हालेलुया। உங்களுக்கும் எனக்காக ஜெபித்திருக்கிறார். आपके लिए और हमारे लिए प्रार्थना किया। அவர் நமக்கு எப்படி ஜெபித்தார்? कैसा प्रार्थना किया? ஒரு சில காரியங்களை நம்ம வேகமா பார்க்க போறோம். कुछ कार्य हम जल्दी से देखेंगे। அவர் எப்படி நமக்காக ஜெபித்தார்? कैसे अपने लिए प्रार्थना किया? நாம் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? हम दूसरों के लिए प्रार्थना करते हैं क्या? சோதரம் எத்தனை ஜன ரட்சிக்கப்படவில்லையே, कितने लोग अभी तक उद्धार नहीं पाए हैं, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையே, अब तक यीशु को स्वीकार ही नहीं है। ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? क्या हम प्राणों के लिए प्रार्थना करते हैं क्या? இயேசுவின் ஜெபம் வந்து यीशु मसीह का जो प्रार्थना है எப்பொழுதும் हमेशा சுயநலமாக தனக்காக ஜெபித்தது கிடையாது. वो कभी भी अपने लिए प्रार्थना नहीं किए। இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்காக ஜெபித்தார், यीशु मसीह दूसरों के लिए प्रार्थना किए, நமக்காக அவர் ஜெபித்திருக்கிறார். हमारे लिए प्रार्थना किए। ஒரு வசனம் வாசிக்கலாமா? एक वचन पढ़ेंगे, லூக்காவின் சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 22ஆம் அதிகாரம் अध्याय 22 31 வாசிங்க. उसमें 31 और 32 पढ़ेंगे। பின்னும் கர்த்தர், சீமோனே, ம். சீமோனே, இதோ கோதுமையை களத்தினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ம். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு ம். உனக்காக வேண்டிக் கொண்டேன். ம். நீ குணப்பட்ட பின்பு ம். உன் சகோதரரை சிறப்படுத்து என்றார். Praise the Lord. हालेलुया, Hallelujah. हालेलुया। ஒரு வசனத்தை வாசித்தோம். यहाँ एक वचन पढ़ेंगे, பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, हे शमौन शमौन, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல गेहूं के समान जो पटकते हैं, சாத்தான் உங்களை புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டார். शैतान ने तुम लोगों को मांग लिया है, ஆனா நானோ परंतु உன் मैंने விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு तेरे विश्वास न जाते रहने के लिए உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். तेरे लिए मैंने विनती किया। இது யாரு சொல்லுறாங்க? ये कौन कहता है? இயேசு கிறிஸ்து यीशु मसीह ஒரு தனிப்பட்ட ஒரு விதத்துல பேருடையவர் பேசுகிறார். एक व्यक्तिगत शब्द से बातें करता है। என்ன சொல்லுறார் அவரு? क्या बातें करता है? பேதுரு என்ன சொல்லுறார் அவரு? पतरस से क्या कहता है? உங்கள்ட்ட அவர் என்ன சொல்றாரு? या फिर आपसे क्या कहता அவர் है? எதற்காக ஜெபித்தாரா? वो क्यों प्रार्थना किए? நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். हमारा विश्वास न जाने के लिए प्रार्थना किए।
किया। பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, पतरस को देख के परमेश्वर ने कहा, விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். तुम्हारा विश्वास नहीं जाने के लिए मैंने तुम्हारे लिए विनती किया। ஹalleluya. हालेलुया। விசுவாசம் என்பது அது ஒரு நாளில் நடக்கிற சம்பவம் அல்ல. विश्वास एक दिन में होने वाले संभव नहीं है। ஒரு நாள் நடந்து முடிகிற சம்பவம் அல்ல. ये तो एक दिन में होने वाला कार्य नहीं है। தேவன் பேர் வைத்திருக்கிற விசுவாசமானது परमेश्वर पर रखा हुआ जो विश्वास, அது வந்து ஆண்டவர் மேல வைத்திருக்கிறபடினாலே वो परमेश्वर को पर हमने रखा है, நாம் इसलिए எதிர்பார்க்கிற நன்மைகள் பெறுகிற வரைக்கும், जो हमने सोचा वो बनाई पाने तक, ஆசீர்வாதங்கள் பெறுகிற வரைக்கும் वो आशीषें पाने तक, அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் ஒருபோதும் ஒளிந்து போக கூடாது. उसको ऊपर रखा हुआ विश्वास कभी नहीं हिलना चाहिए। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அந்த விசுவாசம் ஒளிந்து போகாது நமக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ये विश्वास नहीं जाने के लिए हमारे प्रार्थना किया, ஏனென்றால் क्योंकि சாத்தான் வந்து शैतान நம்முடைய விசுவாசத்தின் மேல அவர் குறி வைத்திருக்கிறார். हमारे विश्वास में उसने नजर रखा है। தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலிருந்து, परमेश्वर को पर रखा हुआ उस विश्वास அவருடைய से, வசனத்தில் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலிருந்து उसके वचन पे रखा हुआ विश्वास से நம்மை அவாறாக ஸ்தோத்திரம் பிரிக்கும்படியாக, हमें अलग करने के அந்த लिए, விசுவாசத்திலே தள்ளாடும்படியாக उस विश्वास में डगमगाने के சாத்தான் लिए ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறார். शैतान हर एक दिन लड़ाई करता है। ஹalleluya. हालेलुया। அதனாலதான் इसीलिए சோதனைக்கு மேல சோதனை கொண்டு வந்து परीक्षा में परीक्षा होकर அவன் தடுமாறவன் செய்கிறான். वो डगमगाने शुरू करता है। ஹalleluya. हालेलुया। விசுவாசத்திலே विश्वास அநேக में நேரம் நாம் தடுமாறுகிறோம். अनेक समय हम डगमगाते हैं। சோதனை கொண்டு வந்து हमें परीक्षा ले आकर பிசாசானவன் ஜனங்களை விசுவாசத்திலிருந்து அவ்வாறாக விலக்கும்படியாக முடிந்து கொண்டே இருக்கிறார். शैतान ऐसा करता है कि हमारा विश्वास निकल जाने के लिए நம்முடைய விசுவாசத்தை விட்டு हमें विश्वास को छोड़कर விலக வேண்டும். निकलना है। தேவன் மேல் வைத்த விசுவாசத்திற்கு தூரம் போக வேண்டும். परमेश्वर पर रखा हुआ विश्वास से अलग रहना है। ஆணைத்து வரக்கூடாது. वो पवन में नहीं आना चाहिए, அவங்க ஜெபிக்க கூடாது. वे लोग प्रार्थना नहीं करना அவங்க चाहिए, வசனத்தை படிக்க கூடாது. वो अच्छे नहीं पढ़ना चाहिए। அப்படின்னு சொல்லி ऐसा அவன் कहकर சோதனைகளை பாடுகிறவன் கொண்டு வருகிறான். वो तकलीफ और परेशानी को लेकर आता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சிலர் பாருங்க, कुछ लोग को இந்த देखिए விசுவாசத்தை விட்டு அவங்க தூரம் போறாங்க. विश्वास से लोग दूर चले जाते சோதனை हैं। அங்க வேத வாசிப்பு இருக்காது, वहाँ पे बाइबल नहीं पढ़ते அங்க हैं, ஜெபம் இருக்காது, वहाँ पे प्रार्थना नहीं அங்க करते हैं, ஆராதனை இருக்காது, वहाँ पे आराधना नहीं होती அங்க है, ஆலயத்துக்கு வருகிற காரியங்கள் இருக்காது. वहाँ पे भवन में आने के कार्य नहीं होते இது எல்லாம் हैं। ये सब ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டு அவர்கள் விலகி போறாங்க. परमेश्वर के ऊपर रखा हुआ विश्वास से लोग दूर चले जाते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இயேசுவை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, यीशु मसीह के बारे में वचन यूं कहता है, ஆண்டவராகிய கர்த்தர் हमारा परमेश्वर, எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டு இருக்கிறது. इब्रानियों 12 अध्याय पहला वचन நம்முடைய लिखा है, ஆண்டவராகிய கர்த்தர் வந்து हमारा அவர் परमेश्वर விசுவாசத்தை தோற்கிறவரும் विश्वास को शुरू करने அவர் वाला உதிக்கிறவருமாய் இருக்கிறார். और विश्वास को अंत करने वाला। ஹalleluya. हालेलुया। நீங்க எந்த காரியத்துல இன்னைக்கு விசுவாசம் வைத்திருக்கிறீங்க? आप कौन से कार्य में विश्वास रखे हो? எந்த சோத்திரம் காரியத்தை நோக்கி நீங்க இருக்கிறீங்க? कौन से कार्य में आप अभी भी बैठे हो? அப்ப இந்த விசுவாசத்தை தோற்கிறவரும் विश्वास को शुरू करने वाले உதிக்கிறவருமாய் இருக்கிற और अंत करने वाले இயேசு கிறிஸ்துவை நோக்கியே उस यीशु मसीह की ओर देखते நம்முடைய हुए ஓட்டம் இருக்க வேண்டும். हमारी दौड़ होना चाहिए ஹalleluya. हालेलुया। மற்ற யாரையும் பார்க்க அவசியம் இல்லை. और किसी को देखना आवश्यक नहीं நம்முடைய है। ஓட்டம் வந்து हमारी दौड़ அந்த விசுவாசத்தை தோற்கிறவர் அல்ல, विश्वास को शुरू करने वाले உதிக்கிறவர் இருக்க வேண்டும். और उसे अंत करने वालों के संग रहना நம்முடைய है। வாழ்க்கையில हमारे जीवन में மாபெரும் போராட்டம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் एक बड़ा युद्ध है तो அது விசுவாசத்தின் போராட்டம். वो विश्वास का युद्ध। ஆமென். आमीन। உங்களுக்கு போராட்டம் இருக்கு விசுவாசத்துல? आपको विश्वास में युद्ध है कि नहीं? நிச்சயமா இருக்கணும். निश्चय होना चाहिए, அந்த போராட்டம் இருக்கும். उसमें युद्ध है। Praise the Lord. हालेलुया। அந்த விசுவாச போராட்டத்திலே विश्वास का युद्ध में நாம் அதை ஜெயித்தாக வேண்டும். उसमें से हमें जय पाना चाहिए। தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் வந்து परमेश्वर के ऊपर रखा हुआ विश्वास ஆணித்தரமா இருக்க வேண்டும், एकदम गहराई होना चाहिए, பலமா இருக்க வேண்டும். एकदम सामर्थ्य होना அது चाहिए। காற்றடித்தாலும் சரி, वो चाहे हवा आए அது புயல் அடித்தாலும் சரி, या फिर तूफान आए, அது எது வந்தாலும் சரி, चाहे कुछ भी आए, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விலகி போக மாட்டேன். उस पे रखा विश्वास से मैं दूर नहीं जाऊंगा। என்பதான इस प्रकार के நமக்குள்ள வைராக்கியம் இருக்க வேண்டும். एक बुद्धि पर होना आवश्य है। Praise the Lord. हालेलुया। அதைத்தான் சோதரம் பவுல் சொல்லுகிறார், उसी को पौलुस क्यों कहता है, தீமோத்தேயுவிலே சொல்லுகிறார், वो तीमुथियुस में कहता நல்ல
है போராட்டத்தை போராடினேன். मैं अच्छी कुश्ती लड़ चुका हूँ। எதை காத்துக்கொண்டே? किससे बचाया? விசுவாசத்தை காத்துக்கொண்டே. विश्वास की सुरक्षा की। அப்ப போராட்டம் எங்க இருக்குது? संघर्ष किसमें அந்த है? விசுவாசத்துல இருக்கிறது. उस विश्वास में है। அந்த விசுவாசத்தை அவன் போராடினான். उस विश्वास में उसने युद्ध किया। அந்த விசுவாசத்துல அவன் போராடி उस विश्वास में लड़ाई அந்த करके விசுவாசத்தை அவன் காத்துக்கொண்டான். उस विश्वास को उसने बचा लिया। அவன் தோல்வியடையவில்லை. वो हारा नहीं, அவன் ஜெயித்தான். वो जय पाया। அதான் தைரியமாக சொல்லுகிறார். वही हिम्मत से कहता है நல்ல போராட்டத்தை போராடினேன். मैं अच्छी कुश्ती लड़ चुकी, விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். मैं विश्वास की सुरक्षा की। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। நீங்க எப்படி விசுவாசம் வச்சிருக்கிறீங்க? आप कैसा विश्वास करते இந்த हैं? விசுவாசத்துல சோர்ந்து போய் நின்று கொண்டே இருக்கிறீங்களா? क्या उस विश्वास में निराश में बैठे हो? முடியவே முடியாது. अभी कुछ होएगा ही नहीं, இன்னும் நடக்கவே நடக்காது. अभी कुछ काम होने वाला नहीं இந்த है, வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும். मेरी जिंदगी अभी ऐसे ही எனக்கு है, ஆசீர்வாதம் இல்லை. मुझे कोई आशीष नहीं है, எனக்கு ஒரு நன்மை இல்லை मुझे कोई भलाई नहीं है, என்று சொல்லி ऐसा कहकर அவிசுவாசமாக காணப்பட்டுக் கொண்டே இருக்கிறீங்களா? आप विश्वास में है क्या? மறந்து போகாதீங்க. ये कभी मत உங்கள் भूलिए, விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு आपका विश्वास नहीं जाने के கர்த்தர் लिए உங்களுக்காக அவர் ஸ்தோத்திரம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். परमेश्वर आपके लिए विनती कर रहा है। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। விசுவாச போராட்டத்திலே विश्वास के युद्ध में வெற்றி பெற்றவர்களை குறித்து जय पाने वालों के बारे में எபிரேயர் 11 அதிகாரத்திலே इब्रानी योग 11 அங்கு अध्याय में முழுவதுமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. पूरी तरह पढ़ सकते हैं। பிரைஸ் எல்லாம் हालेलुया। இவங்க எல்லாம் ये सब लोग விசுவாசத்துல போராடினவர்கள். विश्वास में युद्ध किए, விசுவாசத்துல போராடி विश्वास में लड़ाई ஜெயம் करके பெற்றவர்கள். जय पाए हुए लोग हैं। பிரைஸ் எல்லாம் हालेलुया। விசுவாசத்தினாலே विश्वास से ही நம்முடைய முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். हमारे पूर्वी पिता गवाही ठहरे। பிரைஸ் எல்லாம் हालेलुया, ஹalleluya. हालेलुया। முன்பெல்லாம் விசுவாசம் இருந்துச்சு. उस जमाने में विश्वास बहुत था। சில பாட்டிமார் இருப்பாங்க, कुछ दादी लोग थे, சில தாத்தாமார் இருப்பாங்க. कुछ दादा लोग थे, சோதரம் நீங்க அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா उनके बारे में देखेंगे तो சோதரம் அவங்களுக்கு ரொம்ப விசுவாசம் இருக்கும். उनके अंदर बहुत विश्वास थी। அவங்க தண்ணியை வச்சு ஜெபித்து वो पानी में प्रार्थना करके சோதரம் இந்த குடின்னு சொன்னா ये पियो बोले तो அந்த பிரெக்னண்டா இருக்கிற அந்த பெண் வந்து ஜெபிக்க போனா जो प्रेग्नेंट लेडी जाकर प्रार्थना करने जाती அவங்க है, சொல்லுவாங்க, वो कहते हैं விசுவாசம் வைத்து विश्वास அந்த रखकर தண்ணியை குடிச்சிட்டு वो पानी देने के बाद நீ வீட்டுக்கு போ. तो घर पे जा। அவங்க வீட்டுக்கு போறணும் பாருங்க, घर में जाते ही அங்க அற்புதம் நடந்துரும். वहाँ पे अद्भुत काम அங்க होती है, டெலிவரி ஆகுறாங்க. वहाँ पे डिलीवरी हो जाती है। நீங்க அப்படி இருக்கிறதா? आज विश्वास ऐसा है क्या? நீ விசுவாசம் எப்படி இருக்கிறது? आज विश्वास कैसा है? கொஞ்சம் வயிறு வலித்துன்னு சொன்னா थोड़ा पेट दर्द शुरू होते எங்க ही ஓட பாக்குறோம்? किधर भागते हैं? ஆஸ்பத்திரிக்கு ஓட பாக்குறோம். हॉस्पिटल में दौड़ने लगते हैं। கொஞ்சம் மண்டை குத்துது அப்படின்னா थोड़ा सिर दर्द हो गया, ஆஸ்பத்திரிக்கு ஓட பாக்குறோம். हॉस्पिटल जाने के लिए दौड़ते இந்த हैं। காலத்துல நம்முடைய முன்னோர் விசுவாசம் வந்து பலமுள்ளதா காணப்பட்டது. उस जमाने के लोगों के विश्वास बहुत ही ताकतवर था, பிரைஸ் எல்லாம். हालेलुया। அதுல முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். इसीलिए ये लोग गवाही ठहरे। ஆபிரகாமின் விசுவாசம் உண்டு, अब्राहम का विश्वास था, ஈசாக்கின் விசுவாசம் உண்டு. इसहाक का विश्वास था। பிரைஸ் எல்லாம். हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। அதாவது சோதரம் பாருங்க, தேங்காய் எண்ணெயை போட்டு ஜெபித்து அனுப்புவாங்க. और नारियल तेल डालकर प्रार्थना करके छोड़ते हैं, விசுவாசமா ஜெபிப்பாங்க. विश्वास करके प्रार्थना எப்பேற்பட்ட करते வியாதியா இருந்தாலும் हैं। ये भी प्रकार की बीमारी அவங்க से लोग சுகமடைவாங்க. वो चंगे हो जाते हैं। பிரைஸ் எல்லாம். हालेलुया। அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. वो विश्वास उनके अंदर रहता நம்முடைய था, முன்னோர்களுக்கு இருந்துச்சு. हमारे पूर्वी पिता के अंदर இன்னைக்கு थे। அந்த விசுவாசம் இருக்கிறதா? वो विश्वास आज है क्या? முன்னோர்கள் கடந்து போய் விட்டார்கள். हमारे पूर्वी पिता सब चले गए। பிரைஸ் எல்லாம். हालेलुया। அந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு ये विश्वास न जाते रहने ஆண்டவர் के लिए நமக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். परमेश्वर हमारे लिए प्रार्थना कर रहा பேதுருடைய है। விசுவாசத்துக்கு வந்தது சாத்தான். पतरस का विश्वास को ले जाने के लिए शैतान आया, அதற்காக அவர் சதி செய்தார். इसीलिए उससे बहुत सारी चालाकी की। கோதுமை சுளையிலே பிடுங்கிறது போல जिस तरह गहूं को पटकते हैं, பேதுருவை என்ன செய்தானா? அவன் என்ன செய்தானா? அவன் புடம்பிட்டான். उसने पटकने के लिए राह देख रहा था, ஆனாலும் फिर भी அவன் தேவனுக்கு உத்தரவு பெற்றுக் கொண்டான். परमेश्वर से उसने पूछा। சாத்தான் வந்து சதி செய்வது பேதுருவுக்கு தெரியல. शैतान वो चालक करके पतरस को नहीं पता था। உங்களுக்கு தெரியாது. आज आपको ही मालूम नहीं है, உங்களை சுற்றிலுமாக आपके चारों बाजू நீங்க வேலை செய்யற இடத்துல, आप काम करने जगह पर, ஊழிய செய்யற இடத்துல सेवकाई करने जगह पर சதி செய்தே இருப்பான் சாத்தான். शैतान चालाकी काम करते रहता है। பிரைஸ் எல்லாம். हालेलुया। யாராவது மனுஷனை எழுப்பி कोई मनुष्य को उठाकर சதி பண்ணி கொண்டே உங்களுக்கு தெரியாது. वो चालक करता है, आप नहीं நீங்க जानते, பக்கத்துல இருப்பீங்க, आप बगल में ही बैठोगे, எதிரில தான் இருப்பீங்க, आप सामने ही रहोगे, சேர்ந்து வேலை செய்து கொண்டு
தான் இருப்பீங்க. आप उनके साथ काम करते ही रहोगे, நல்லா பேசுவாங்க. अच्छे से आपसे बात करेंगे, நல்லா சோதரா இனிப்பா பேசுவாங்க. अच्छा मीठा मीठा शब्द बोलेंगे, ஆறுதல் வார்த்தை பேசுவாங்க. एकदम दिलासा का शब्द बोलेंगे। உங்களை சுத்திலுவாங்க. लेकिन आपके चारों बाजू உங்களை சாத்தான் பயப்படுத்தி वो शैतान उनको उपयोग करके சதி செய்வதற்கு அவன் தூண்டுவான். वो चालाकी करने के लिए कोशिश करता है। Praise the Lord. हालेलुया, 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 हालेलुया. हालेलुया। நம்முடைய விசுவாசத்தை புடமிடும்படியாக हमारे विश्वास को परखने के लिए சோதனைகளை கொண்டு வரும் பொழுது परीक्षा ले आते समय தேவன் நமக்காக அவர் ஜெபித்து இருக்கிறார். परमेश्वर हमारे लिए प्रार्थना किए। Praise the Lord. हालेलुया, 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 हालेलुया. हालेलुया। நெகேமியா அந்த காலத்திலே नehemiया के समय में சோதரம் பாருங்க நெகேமியாவுக்கு விரோதமாக नehemiया के विरुद्ध சாத்தான் எழுப்பினான். शैतान लोगों को उठाया, தொபியாவையும் टोबिया को, சன்பல்லாத்தையும் எழுப்பினான். सनबलात को उठाया, ஏவி விட்டான். उन्हें उत्सुक किया। கர்த்தரோ நெகேமியா பட்சத்திலே நின்று परमेश्वर नehemiया के संग रहकर எருசலேமின் மதில்கள் கட்டி எழுப்பதற்காக உதவி செய்தார். यरूशलेम की शहर बना बांधने के लिए मदद किया। ஆமென். आमीन, ஹalleluya. हालेलुया। ஊழியத்துக்கு விரோதமாக நெகி செஞ்சிட்டாங்க. सेवकाई का विरुद्ध आज भी काम करते रहता है। பக்கத்துல உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். बाजू में आपको पता है कि नहीं मालूम नहीं, வாங்க பாப்போம். हम देखते हैं। Praise the Lord. हालेलुया, ஹalleluya. हालेलुया। விரோதமான காரியம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. विरोध काम करते बैठे हैं। Praise the Lord. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அந்த கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर उसे देख रहा है। பாருங்க நெகேமியாவுக்கு விரோதமாக नehemiया के विरुद्ध சன்பல்லாத்தும் தொபியாவும் எழுப்பினார். सनबलात और टोबिया उनके विरुद्ध उठे। Praise the Lord. हालेलुया, ஹalleluya. Hallelujah. அந்த கர்த்தர் लेकिन परमेश्वर அந்த சோதர இஸ்ரவேல் மத்தியிலே கட்டும்படியாக शहर बना को बांधने के लिए சோதர நெகேமியா பட்சத்திலே நின்று नहमिया के संग रहकर கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். परमेश्वर ने को मदद किया। அந்த மதிலை கட்டும்படியாக उस भवन को बांधने के लिए, எழுப்புவதற்காக उस बेदारी के அவர் लिए உதவி செய்தார். परमेश्वर ने उससे मदद किया। Praise the Lord. हालेलुया, ஹalleluya. हालेलुया। இப்படி சதிகாரங்க பக்கத்துல இருக்கதா செய்வாங்க. ऐसे चालाकी लोग हमारे इर्द गिर्द रहेंगे। அதாவது சாத்தான் உங்களை எழுப்பி உங்களை விசுவாசத்திலிருந்து வழிவி போகும்படியாக शैतान आपका विश्वास को दूर करने के அவன் लिए செய்வான். वो काम जरूर करेगा। Praise the Lord. हालेलुया। அப்ப ஏன் சாத்தான் நம்மை சோதிக்கிறார்? शैतान क्यों की परीक्षा करता है? நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். हम परमेश्वर से चुने गए लोग हैं। நம்மை கொண்டு எழுப்புதல் கடந்து வந்து விடும். हमारे द्वारा बड़ी बेदारी आ जाएगी। எனவே சாத்தான் इसीलिए शैतान நம்மை சோதித்து हमें परीक्षा लेकर அவன் எதிர்க்கிறான். वो हमारे विरुद्ध काम करता है। விசுவாசத்தை விட்டு வழி போகும்படியாக विश्वास से दूर जाने के அவன் लिए தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டு वो இருக்கிறான். अपना काम करते बैठा है। Praise the Lord. हालेलुया। ஆனா, சாத்தானுக்கு தெரியும் शैतान को पता है இந்த பேதுருவை கொஞ்சம் விசுவாசத்தை விட்டு வழி தவறி விட்டா अगर पतरस को थोड़ा विश्वास में डगमगा दिया तो அந்த எழுப்புதலை தடுத்து விடலாம் நினைத்தான். वो बेदारी को बंद कर सकता है करके सोचा। Praise the Lord. हालेलुया, ஹalleluya. हालेलुया। பேதுருவை தட்டினா போதும். पतरस को मार दिया तो काफी है, பேதுருவை விசுவாசத்தை விலகி வச்சா போதும். पतरस को विश्वास में हिला दिया तो काफी है। எழுப்புதலை தடை பண்ண நினைச்சான். बेदारी को रोकने के लिए सोचा, ஆனால் கர்த்தரோ लेकिन परमेश्वर பெந்தேகோஸ்தே நாளிலே उस पेंतिकोस्त के दिन அங்கே में பரிசுத்த ஆவியான பலமாய் இறங்கினார். पवित्र आत्मा बलवंत रूप से उतर आया। அங்கே ஜனங்கள் மறுரூபமாக்கப்பட்டார்கள். लोग रूपांतर हुए। அங்கே என்ன நடந்தது? वहाँ पे क्या हुआ? பேதுருவை ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பலப்படுத்தினார். परमेश्वर ने पतरस को सामर्थ्य रूप से उपयोग किया। அவன் அக்கினி விழுந்தது. उसके ऊपर आग गिरी। பேதுரு வல்லமையாக ஒளிச்சு விளக்கத்தனவனை உபயோகப்படுத்தினார். पतरस ने उसे सामर्थ्य रूपी से उपयोग करने के लिए पेदरू परमेश्वर ने किया। खुद पतरस के जरिए से 3000 பேர் 3000 लोग, 5000 பேர் 5000 लोग, அநேக ரட்சிக்கப்படும்படியாக अनेक लोग उद्धार पाने के लिए பேதுருவின் கைகளினாலே पतरस के हाथों से என்ன செய்தார் தெரியுமா? क्या किए? பரலோக தெருவுகளை அவனுக்கு அவர் கொடுத்து விட்டார். स्वर्ग का चाबी उनको दे दिया। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। என்று அறிந்ததினாலே ये सब जाने के बाद விசுவாசத்தை மறுதலிக்க அவன் தூண்டினார். विश्वास में इनकार करने के लिए उसे उत्सुक किया। Praise the Lord. हालेलुया। உலகத்துல दुनिया में நமக்கு போராட்டம் உண்டு. हमें संघर्ष है। எபேசியர் 6:12 படிங்க. इफिसियों अध्याय 6 उसका 12 वचन पढ़ेंगे। எபேசியர் 6:12 படிங்க. इफिसियों अध्याय 6 उसका 12 पढ़ेंगे। மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமல்ல, வேதனைகளோடும், அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வானமண்டலத்திலுள்ள பொல்லாத
என்ன உண்டா? வான மண்டலங்களில் பொல்லாத ஆவி நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. हमें आकाश मंडल के द्वारा हमें युद्ध है. என்ன இருக்குது நமக்கு? क्या है? என்ன உண்டுங்க? क्या है? போராட்டம் உண்டு. हमारे लिए मल्ल युद्ध है. அப்ப வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் கூட நமக்கு போராட்டம் இருக்கிறது. हमें आकाश के सारे प्रधानों में से हमें जो युद्ध है, துரைத்தனங்களோடும் प्रधानों में, அதிகாரங்களோடும் अधिकारियों से நமக்கு போராட்டம் உண்டு. हमें लड़ाई है. Praise the Lord. हालेलुया. Hallelujah. हालेलुया. இந்த போராட்டத்திலே तो इस युद्ध में விசுவாசம் மிக முக்கியமா இருக்கிறது. विश्वास बहुत ही मुख्य है. இந்த விசுவாசத்தை விட்டு வெளியே போக கூடாது. इस विश्वास से हमें नहीं डगमगाना है. என்னாலும் சரி, चाहे कुछ भी हो जाए, நான் ஆண்டவருக்காக நான் நிற்பேன். मैं परमेश्वर के लिए रुकूंगा. ஆண்டவருக்காக நான் வாழுவேன். परमेश्वर के लिए मैं जीऊंगा. இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்க इस வேண்டும். प्रकार का विश्वास हमारे में अवश्य है. Praise the Lord. हालेलुया. அந்த யோபுவை சோதிக்கும்படியாக अय्यूब को परखने के लिए சாத்தான் வந்தான். शैतान आया, வியாதிகளை கொண்டு வந்தான், बीमारी लाया, இழப்புகளை கொண்டு வந்தான், खोए को लेकर आया, நஷ்டங்களை கொண்டு வந்தான். नष्ट को लेकर आया. எப்படியாவது கர்த்தரை சோதரம் ஆமென் அவன் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி, किसी भी तरह परमेश्वर से दूर जाने के கர்த்தரை लिए, தூஷிக்க வேண்டும் என்று சொல்லி परमेश्वर को निंदा करने के लिए சாத்தான் எண்ணமாக காணப்பட்டது. शैतान का विचार था. Praise the Lord. हालेलुया. Hallelujah. हालेलुया. சாத்தான் என்ன வேண்டாம் அப்படின்னா, शैतान का विचार क्या है? ஏதோ ஒரு பிள்ளை எழுப்பி, कुछ तो बच्चे को उठाकर, ஏதோ ஒரு வாலிப பையனை எழுப்பி, कोई भी जवान लड़कों को उठाकर, ஏதோ தேவ பிள்ளை எழுப்பி, कोई लोगों को उठाकर, இவன் மூலமாக इसकी वजह இந்த से, நபர் மூலமாக ये व्यक्ति की वजह से தேவ நாமம் தூஷிக்கப்படணும் என்று சொல்லி வேலை செய்து கொள்வான். परमेश्वर का नाम अपमान होना चाहिए करके उन्हें उपयोग करता है. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அவன் செய்த தந்திரங்கள், वो करने वाली चालाकी, அவன் செய்த காரியங்கள் वो करने वाली कार्य, அதை சிலரால புரிந்து கொள்ள முடியவில்லை. कुछ लोग समझते नहीं हैं. Praise the Lord. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அதாவது தேவ நாமம் தூஷிக்கப்பட வேண்டும். परमेश्वर का नाम अपमान होना தேவ चाहिए. சபை தூஷிக்கப்பட வேண்டும். परमेश्वर की कलीसिया का नाम अपमान होना தேவ चाहिए. மக்கள் தூஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி परमेश्वर के लोग अपमान होना அவன் चाहिए. எப்பொழுதும் நோக்கத்தோடு அவன் காணப்படுகிறான். हमेशा वही इंतजार में रहता है. Praise the Lord. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அது நம்ம ஆட்கள் அல்வா மாதிரி இடம் கொடுத்துருவாங்க. अपने लोग हलवा की तरह जगह दे देते हैं. வா மகனே வா. आ बेटा आ. Praise the Lord. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. சாத்தான் அவன் சோதரம் வகை தேடி சுற்றி திரிகிறான். शैतान यहाँ वहाँ घूम फिर रहा है. எவனை விளங்கலாம் என்று சொல்லி किससे निकलना है அவன் வகை बोलकर தேடி அவன் சுற்றி திரிகிறான். यहाँ वहाँ घूम फिर रहा है. அவனுக்கு டைமே கிடையாது. उसको समय नहीं है. காலையில வந்துருவான், सुबह भी आ जाएगा, மத்தியானம் வந்துருவான், दोपहर को आएगा, சாயங்காலம் வந்துருவான், शाम को आएगा, நடுராத்திரி வந்துருவான், बीच रात को आएगा, காலை 2 மணிக்கு வந்துருவான். सुबह सुबह 2 बजे आएगा. அவனை யாரும் தடுக்க முடியாது. कोई उसको रोक नहीं அவன் सकता. பாட்டு வருவான். वो ऐसे ही அவன் आएगा. வேலையேதான். उसका काम भी वही है. நம்ம எப்படி இருக்கணும்? हमें कैसा रहना விசுவாச है? ஒளியா ஒளிந்து போகாதபடிக்கு हमें विश्वास नहीं हिलते நாம் हुए செபத்தில உறுதியாக நாம் எதிர்க்க हमें வேண்டும். प्रार्थना में उसका विरोध करना चाहिए. Praise the Lord. हालेलुया. இந்த வாரதனை கேட்டதா எல்லாம் நம்ம வந்து இருக்கீங்களா? अभी जो भी आ रहा है हमें पूछ कर आता है क्या? நாளை வரட்டுமாண்டா? कल आऊं क्या? நாளைக்கு வருவான் வந்துச்சு அப்படி இருந்துச்சா? मैं कल आता हूँ बोलकर आया. அப்படி வரல. ऐसा नहीं. திடீர்னு வந்துட்டு இருக்கான். अचानक से आता है बेटा. இப்படிதான் சாத்தான் ஏவி விடுவான். ऐसे ही शैतान आएगा. Praise the Lord. हालेलुया. Hallelujah. हालेलुया. யோபுக்கு பல கஷ்டங்களை கொண்டு வந்தான். अय्यूब को बहुत सारा तकलीफ को लाया था. உனக்கு வெளியிருந்து சோதனை கொண்டு வரல. उसको बाहर से तकलीफ नहीं आया. இந்த மனைவியே சொல்லுதா? जो विवाह की पत्नी बोलती है நல்லா இருக்கும். ऐसे ही रहेगा. பெத்த மனைவியே சொல்லுதா? शादी किया बीवी बोलती है தேவனை தூஷித்து परमेश्वर को श्राप दे எப்படி விடுவீரு? ஜீவனை விடும். और अपनी जान दे दे. Praise the Lord. हालेलुया. மனைவி சொல்லுதா? पत्नी कहती है வாழ்விலும் தாழ்விலும் सुख में दुख में சுகத்திலும் துக்கத்திலும் और ऊंचा नीचा में மரணம் பிரியுமளவும் मृत्यु हमें दूर करने तक உங்களுக்கு कोई கணவனாக पहले पति बनकर மனைவி இருப்பேன் என்று சொல்லவா சொல்லுதா? तो पत्नी बनूंगा करके बोलने वाली कहती என்ன है சொல்லுதா அப்படின்னா? क्या कहती है? தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னா. परमेश्वर को श्राप दे और अपने जान दे. முதலாவது சாத்தான் குடும்பத்துல தான் எதிரி எழுப்புவான். पहला शैतान अपने परिवार को ही विरोधी को ढूंढता है. அதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள ये வேண்டும். आप लोग पहले अच्छी तरह समझ लो. சாத்தானுடைய தந்திரங்கள். ये शैतान की चालाक है. Praise the Lord. हालेलुया. Praise Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. அப்ப அந்த விசுவாசம் ஒளிந்து போகும்படியாக विश्वास को दूर जाने के அவன் लिए காரியங்கள் செய்கிறான். वो कार्य करता है. Praise the Lord. हालेलुया. முதலாவதாக पहला நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு हमारा विश्वास नहीं
ஸ்தோத்திரம் பாருங்க நமக்காக இயேசு ஜெபித்தார் हमारे लिए यीशु मसीह ने प्रार्थना किया। இரண்டாவது காரியத்தை வாசிக்கலாமா? दूसरा कार्य को हम देखेंगे। ஏசாயாவின் புத்தகம் यशायाह भविष्यवक्ता की पुस्तक 53ஆம் அதிகாரம் 53 अध्याय 12வது வசனம் 12 वचन வாசிங்க பாப்போம். पढ़िए। அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, ம். அக்கிரமக்காரரில் ஒருவருக்காக எண்ணப்பட்டு, ம். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, ம். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம், ம். மன்னிப்பை அவருக்கு பங்காக கொடுப்பேன். ம். பலவற்றை அவர் நமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். Praise the Lord. हालेलुया। இயேசு ஆண்டவர் யாருக்காக ஜெபித்தாரா? परमेश्वर ने किसके लिए प्रार्थना किया? அக்கிரமக்காரருக்காக அவர் ஜெபம் பண்ணினார். अपराधी लोगों के लिए प्रार्थना किया। அங்க சொல்லப்பட்டே இருக்கிறது. यहाँ पे कहा है அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு अपराधियों के संग गिना गया, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து बहुतों के पाप का बोझ उठा लिया। அக்கிரமக்காரருக்கு வேண்டிக் கொள்ளும் நிமித்தம் अपराधियों के लिए विनती करने के कारण அநேகரை அவருக்கு பங்காக நான் கொடுப்பேன். अनेक लोगों के लिए मैं भाग दूंगा। Praise the Lord. हालेलुया। ரெண்டா இயேசு கிறிஸ்து எதுக்கு அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்? दूसरा यीशु मसीह किसके लिए प्रार्थना किया? சோதரம் நல்லவர்களுக்காக மாத்திரமல்ல, अच्छे लोगों के लिए केवल नहीं, நீதிமான்களுக்காக மாத்திரமல்ல, धर्मियों के लिए केवल नहीं, அக்கிரமக்காரர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணி வேதம் वो சொல்லுகிறது. अपराधियों के लिए भी प्रार्थना किया। Praise the Lord. हालेलुया। Hallelujah. Hallelujah. அக்கிரமக்காரர்களுக்காக अपराधियों के தன் लिए ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றியடிச்சதார் அவர் ஜெபித்தார். उसने अपना प्राण मृत्यु के लिए उंडेल दिया। Praise the Lord. हालेलुया। யாருக்கா ஜெபிக்கிறாரா? किसके लिए दिया? அக்கிரம அநியாயம் பண்ணா பாத்தீங்களா? जो अधर्म और अपराध करता है அவங்களுக்காக ஒரு ஜெபித்தான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. उनके लिए भी वो प्रार्थना किए। அது லூக்கா 20:44 சொல்லப்பட்டு இருக்கிறது. लूका 22:24 में कहा அவர் है மிகவும் வியாகுலப்பட்டு वो बहुत व्याकुल होकर அதிக ஊக்கத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். वो अधिक दुख होकर प्रार्थना किया। அவருடைய மேலே ரத்தத்தின் பெருந்துளியாய் उनकी पसीने की बूंद खून की तरह தரையிலே விழுந்தது. पृथ्वी पर गिरी। Praise the Lord. हालेलुया। எப்படி ஜெபித்தாரா? कैसा प्रार्थना किया? மரணத்தில் ஊற்றி அவர் ஜெபித்த ஆத்துமாவை अपने प्राण को मृत्यु में उंडेल के किया। அவர் மிகுந்த வியாகுலப்பட்டு அவர் ஜெபிக்கிறார். अतीत व्याकुल होकर प्रार्थना किया। Praise the Lord. हालेलुया। அவர் அக்கிரமம் செய்யும் பொழுது जो कभी अपराध करेंगे, விரோதமாக வரும் பொழுது विरोध काम करते அவருடைய हैं, இருதயம் எவ்வளவு உடைஞ்சிருக்கும், उनका हृदय कितना टूटा होगा, அவருடைய இருதயம் எவ்வளவு நொறுக்கப்பட்டு இருக்கும். उनका हृदय कितना टूटा होगा। கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். ऐसा गethसेमनी बगीचे में प्रार्थना அவருடைய की। ரத்தத்தின் வேர்வை வந்து उनके लहू जो खून की पसीने பெருந்துளியா தரையிலே விழுந்தது. बड़ी बड़ी बूंदें नीचे गिरी। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। அவர் எவ்வளவு வியாகுலத்தோடு ஜெபித்திருக்கிறார். वो कितना दुख होकर प्रार्थना किया। ஆனா அக்கிரமக்காரர் இயேசுவை लेकिन अधर्मियों को यीशु ने என்ன செஞ்சாங்க? இயேசுவை பிடித்து यीशु को पकड़कर சவுக்கனால் அடித்து चाबुक से मारकर முள்முடி சூட்டி उन्हें जो मुकुट पहनाकर கொடூரமான ஆணிகளால அவருடைய கை காலிலே அடித்து कठोर बात से कीलों से हाथ में அந்த टोककर இயேசுவை यीशु को சிலுவையில தொங்க விட்ட போதும் கூட क्रूस पर लटकाने के समय में भी Praise the Lord. हालेलुया ஹalleluya. Hallelujah. அந்த சிலுவையில தொங்க விட்ட போதும் கூட क्रूस पर लटकाते समय में भी இயேசு என்ன செய்தார் அப்படினா यीशु ने क्या அந்த किया? அக்கிரமக்காரருக்கு அவர் ஜெபித்தார். उस अपराधियों के लिए प्रार्थना किया। எப்படி ஜெபித்தாரா? ऐसा प्रार्थना किया, பிதாவே हे पिता இவர்களுக்கு மன்னியும், इन्हें क्षमा कर, தாங்கள் செய்கிறது ये जो कर रहे हैं என்னதென்று அறியாது ये இருக்கிறார்களே. अनजान है। Praise the Lord. हालेलुया। Hallelujah. हालेलुया। அவர் நல்லவர்களுக்காக நீதிமான்கள் மாத்திரமல்ல, अच्छे लोग के और धर्मियों के लिए केवल नहीं, நாம் பாவிகளாய் இருக்கையில், जब हम पापी थे, அக்கிரமக்காரர் இருக்கையில் जब हम अधर्मी थे, கிறிஸ்து நமக்காக அவர் மரித்ததினாலே मसीह हमारे लिए भी मरने के कारण தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்ன செய்தார்? அவர் வெளிப்படுத்தினார். परमेश्वर ने हम पर रखा हुआ उस प्रेम को प्रकट किया। Praise the Lord. हालेलुया। Hallelujah. Hallelujah. அக்கிரமக்காரருக்கு அவர் வேண்டுதல் செய்தார். अपराधियों के लिए उन्होंने विनती किया। Praise the Lord. Hallelujah. சிலுவையில அவர் அணைச்சிட்டாங்க. क्रूस पर उनको मार दिए, சோதர கை கால் ஆணில அடி हाथ அடிச்சிருக்கிறார்கள். पैर में कीड़े ठोक दिए। அந்த நிலைமையில் वो स्थिति में भी இயேசு சொல்றாரு, यीशु कहता है, பிதாவே हे पिता இவர்களுக்கு நீர் மன்னியும். इन्हें क्षमा कर। Praise the Lord. हालेलुया। Hallelujah. हालेलुया। என்று சொல்லி ऐसा कहकर இந்த ஜனங்களுக்காக இயேசு ஜெபித்தார். उन लोगों के लिए यीशु मसीह ने प्रार्थना किया। Praise the Lord. हालेलुया। Hallelujah. हालेलुया। அக்கிரமக்காரரை ஜெபித்தார். अपराधियों के लिए प्रार्थना किया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के जनों, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து यीशु मसीह ஒரு சிலுவையிலே क्रूस पर கடைசி ரத்தம் சிந்துத வரைக்கும் आखिरी खून की बूंद रहने तक, மூச்சு இருக்கிற வரைக்கும் जब
அக்கிரமக்காரருக்காக ஜெபித்தார். अपराधियों के लिए उन्होंने प्रार्थना அதனால की। வேதம் சொல்லுகிறது इसलिए वचनियों के எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை सभी नामों के श्रेष्ठ யாருக்கு नाम கொடுக்கப்பட்டதா? ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டது. परमेश्वर को दिया गया। Praise the Lord. Hallelujah. 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 எல்லா நாமத்திற்கு மேல் நாமத்துடையவர் ஆண்டவராகிய கர்த்தர். सभी नामों में श्रेष्ठ नाम है हमारा परमेश्वर। அவர் உயர்ந்தவர். ऊंचा परमेश्वर है। மரித்தே मरा ஆனாலும் फिर भी இதோ சதா காலங்களிலும் मैं सदा काल तक உயிரோடு சொன்ன ஆண்டவர் मैं जीवित हूँ कहने वाला எல்லாவற்றையும் परमेश्वर செய்து सब में विजय அவர் உயிரோடு அவர் पाया। எழுந்திருந்தார். वो जी उठा। Praise the Lord. Hallelujah. மரணமே உன் கூலிங்கே, ये मृत्यु तेरा ढंका है। ஆதாரமே ये पाताल ஜெயமென்று என்று சொல்லி तेरा जय का உலகை கர்ச்சித்து ऐसे गूंज कर அவர் वो உயிர்த்தெழுந்திருக்கிறார். जी उठा। Praise the Lord. हालेलुया। மரணம் அவர் என்ன செய்ய முடியவில்லை, தடுத்து நிறுத்த முடியவில்லை. मृत्यु उसे रोक नहीं सका। Praise the Lord. हालेलुया। Hallelujah. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம इसलिए परमेश्वर के जन हम लोग ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடையதான அந்த ஜெப ஆவி यीशु मसीह का उस प्रार्थना का आत्मा को நம்மேல் ஊற்றப்படும்படியாக, हमारे अंदर उंडेल जाने के அந்த लिए, கிருபையை தரும்படியாக उस अनुग्रह परमेश्वर में देने के நாம் लिए தேவ சமுத்திரமே ஜெபிக்க हम வேண்டும். परमेश्वर के पास प्रार्थना करना चाहिए। Praise the Lord. हालेलुया। இரவோடாக वो रात भर அவர் மலை மேலே ஏறி पहाड़ पर चढ़कर இரவு முழுதும் ஜெபப்படிய வேதவசனம் சொல்லுகிறது. वचन कहता है रात भर उन्होंने प्रार्थना किया। Praise the Lord. हालेलुया। ரெண்டு காரியம் நாம் பார்த்தோம். दो कार्य हमने देखे। முதலாவதாக पहला எதற்காக ஜெபித்தாரா? इसलिए प्रार्थना நம்முடைய किया விசுவாசம் ஒளிந்து போகாதது. हमारा विश्वास नहीं जाने के लिए। இரண்டாவதாக दूसरा அக்கிரமக்காரருக்காக அவர் என்ன செய்தார்? அவர் ஜெபித்தார். अपराधियों के लिए उन्होंने प्रार्थना किया। Praise the Lord. हालेलुया। हम அப்படி ஜெபிக்க முடியுமா? हम ऐसा प्रार्थना कर सकते हैं क्या? நம்ம எதற்காக ஒப்பு கொடுப்போமா? हम अपने आप को सौंपेंगे क्या? நம்முடைய ஜெப ஆவினாலே परमेश्वर की प्रार्थना का आत्मा से என்னை நிரப்பும். मुझे भर दीजिए। உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி आपका अनुग्रह मुझे चाहिए बोलकर தேவனிடத்தில் கேட்கும்போது आप ऐसा प्रार्थना करते समय நிச்சயமாகவே निश्चय ஜெபாவினாலும் परमेश्वर उस प्रार्थना का आत्मा விண்ணப்பத்தின் ஆவினாலும் वो विनती के आत्मा से கர்த்தர் உங்களை நிரப்புவதற்கு வல்லமை உள்ளவர். परमेश्वर को बनने में सामर्थ्य है। நாம் எழுந்து நிற்கலாமா? हम सब खड़े होंगे क्या? நாம் எழுந்து நிற்போம். हम सब खड़े होंगे। கர்த்தர் நல்லவர். हम परमेश्वर अच्छा है। கர்த்தர் இரக்கமுள்ளவர். परमेश्वर दयालु है। அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளது. वो दयालु का परमेश्वर है। ஜெபாவியால் நிரப்பும்படியாக और प्रार्थना का आत्मा से भरने के நாம் लिए தேவ சமுத்திரமே ஜெபிக்கலாம். हम परमेश्वर के पास प्रार्थना करेंगे। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। आमेन. हालेलुया 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 हालेलुया. जब आवी ஊற்றுமையா ஜெபிக்கணுமே. जब आवी ஊற்றுமையா ஜெபிக்கணுமே. உபவாசித்தே உடலை ஒடுக்கி உபவாசித்தே உடலை ஒடுக்கி ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணுமே. சத்தமா जब ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணுமே. தானியேல் போல ஓடுவேனையோ, தானியேல் போல ஓடுவேனையோ, அவரால் நான் ஜெபிக்கணுமே. அவரால் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணுமே. ஜெபாவிய ஊற்றுமையா प्रार्थना का आत्मा को उंडेल दीजिए இந்த प्रभु। வல்லமையான ஜெபம் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். उस सामर्थ्य प्रार्थना का आत्मा को उंडेल வந்திருக்கிற दीजिए। ஒவ்வொரு மேலும் आए हुए आपके बच्चों के ऊपर ஜெபாவி ஊற்றப்படுவதாக, प्रार्थना का आत्मा उंडेल दीजिए। வல்லமை ஆவியான ஊற்றப்படுவதாக, सामर्थ्य आत्मा को
கிருபையின் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. अनुग्रह की आत्मा को उंडेल दीजिए। ஒருவரை வெறுமையாக விடாதீங்கப்பா. किसी को भी आप व्यर्थ मत छोड़िए। விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு उनको विश्वास न टूटते हुए எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீரே. हमारे आप प्रार्थना करते बैठे பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறீரே. पिता से आपने विनती की உமக்கு है। ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आपको धन्यवाद देते हैं। அக்கிரமக்காரருக்காக ஜெபித்தீரேப்பா. आपने अपराधियों के लिए प्रार्थना की அந்த है। சிலுவையில கடைசி இரத்தம் சிந்துகிற வரைக்குமாக, क्रूस पर आखिरी बूंद न हो बहने கடைசி तक, மூச்சு இருக்கிற வரைக்குமாக आखिरी श्वास रहने तक அக்கிரமக்காரருக்காக ஜெபித்தீரே. आपने उस अपराधियों के लिए प्रार्थना உமக்கு की है। ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आपको धन्यवाद। நாங்கள் அக்கிரமக்காரராக காணப்பட்டோம். हम अपराधी थे, நாங்கள் பாவிகளாக காணப்பட்டோம். पापी थे, எங்களை மீட்டு, हमें छुड़ाकर எங்களை ரட்சித்து, हमें उद्धार करके எங்களை ராஜாக்களும் हम राजाएं ஆசாரியருமாக हम याजक மாற்றியிருக்கிறீரே. आपने हमें बनाए உமக்கு हैं। ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आपको धन्यवाद प्रभु। நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். आपको हम धन्यवाद देते हैं। நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். अच्छा पिता आपको धन्यवाद। நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் अपने ஜெபிக்கிறோம். बच्चों के लिए हम प्रार्थना करते தந்திருக்கிற हैं। ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. आप सभी को आशीष உம்முடைய दीजिए। கிருபை இரக்கம் கடந்தவரும்படியாக ஜெபிக்கிறோம். आपका अनुग्रह की आज संभाले, பாதுகாத்துக் கொள்ளுங்க. सुरक्षा ஒரு कीजिए। நோய்கள் பிள்ளைகளை தொடக்கூடாது. कोई भी रोग उनको छू न सके। எல்லா கொள்ளை நோய்களுக்கும் சாபங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். सभी बीमारियों से अपने बच्चों को बचाइए। நம்முடைய குடார ரத்தத்தை நாங்கள் தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். अपने बच्चों के तंबू पर अपना लहू को छिड़कते சபை हैं। ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். कलीसिया में अपना लहू को छिड़कते இந்த பாத்திரம் हैं। இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். आपकी सुरक्षा रहे। இந்த பிள்ளைகள் செய்கிற வியாபாரங்கள், आपके बच्चे करने वाले काम, வேலைகள், धंधा, பிள்ளைகள் படிப்புகள் उनकी पढ़ाई, எல்லாவற்றிலும் सभी ஒரு कार्यों में ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடும்படியாக वो ஜெபிக்கிறேன். आशीष देने के लिए हम प्रार्थना करते யாரும் हैं। எதிரோடு இருக்கிறாங்களோ, जो कोई दर्द में, துக்கத்தோடு இருக்கிறாங்களோ, दुख में है, அந்த துக்கங்களை மாற்றுங்க. उनके दुखों को दूर कीजिए। வேதனைகளை மாற்றுங்க. उनको दर्द को दूर உங்களுடைய कीजिए। ஆவியான வசனங்கள் மூலமாக आपका दिलासा उस वचन के பிள்ளைகளை अनुसार தேற்றும்படியாக நாங்கள் अपने ஜெபிக்கிறோம். बच्चों को आप दिला दीजिए। வியாதிகள் மாறட்டும். बीमारी चंगी हो, ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் மாறட்டும். उदारी पर दूर हो, நல்ல திருமண காரியங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் நடப்பதாக. परिवार में अच्छे विवाह के कार्य बन जाए। குழந்தையில்லாத பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. संतानें उनकी संतान की भाग्य ஒரு दीजिए। அற்புதம் நடப்பதாக. अद्भुत काम हो जाए। வெட்கப்பட்டு போகக்கூடாது. शर्मिंदा न हो। ஜனங்கள் मेरे लोग ஒருபோதும் कभी भी வெட்கப்பட்டு போய் நீங்க சொன்னீங்களப்பா. लज्जित न होंगे। आपने कहा யாரெல்லாம் அப்படி ஜெபிக்கிறாங்களோ, जो कोई आपके बच्चे प्रार्थना करेंगे அந்த பிள்ளையோட வாழ்க்கையில வெட்கத்துக்கு ரெண்டு தனியாக பலனை கொடுக்கும்படியாக कि ஜெபிக்கிறேன். लज्जित के बदले 2 गुना परमेश्वर आशीष दीजिए। அற்புதங்களை செய். अद्भुत काम कीजिए। சகல ஆத்மாக்களை கொண்டு வா. से मैंने एक लोग இந்த दीजिए। பட்டண எழுப்புதல் வரட்டும். ये जगह में बेदारी हो। இந்த தானா மாவட்டத்துல इताना शहर में அக்கினி ஊற்றப்படுவதாக. आपकी आग उतरे। மகாராஷ்டிர பட்டணம் इस महाराष्ट्र शहर இயேசுவுக்கு சொந்தமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறேன். यीशु मसीह के अपना बना दीजिए। 12 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க பார்த்தா இந்த மாநிலத்துல. 12 करोड़ के लोग के ऊपर அவங்களை रहते हैं। சந்திப்பீராக. आप मिलिए। சபைகள் எழும்பட்டும். उठाए। சுவிசேஷகர்கள் எழும்பட்டும். समाचार उठे। தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும். अभिषक्ताएं उठे। ஊழியர்கள் எழும்பட்டும். सेवक लोग उठे। ஆண்டவரே, பரிணாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். बड़े नाम की महिमा हो। ஆசீர்வதி. आशीष कीजिए। நடக்க போகிற ஆபோஜனத்துக்காக ஜெபிக்கிறேன். चलने वाले प्रभु भोज के लिए प्रार्थना எங்களை करते हैं। பரிசுத்தப்படுத்தும். हमें पवित्र कीजिए। எங்களை தகுதிப்படுத்தும். हमें आप उपयोग எங்க कीजिए। குறைகளை மன்னிங்க. हमारी कमियों को எங்க क्षमा कीजिए। குற்றங்களை மன்னிங்க. हमारे गुनाहों को क्षमा பெரிய कीजिए। காரியங்களை செய்யுங்க. बड़े काम कीजिए। ஆண்டவரே, நீ நல்லவர். परमेश्वर आप अच्छे நீ हैं। நல்லவர். परमेश्वर आप अच्छे हैं। அற்புதங்களை செய்கிற தேவன். अद्भुत काम कीजिए। உங்களை தாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். अपने आप को झुका के आशीष करें। நாமத்தை மகிமைப்படுத்துங்க. आपके नाम की महिमा हो। இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்க. यीशु मसीह के नाम से ஜீவன் நல்ல பிதாவே. मांगते पिता। ஆமென். आमीन। ஒரு புலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய यहोवा को धन्य कर. ये मेरे मन का पवित्र नाम को धन्य कर. ये मेरे मन यहोवा को धन्य कर. उसने के सारे को कभी ना भूलना। आमीन। நம்முடைய கர்த்தர் இயேசுவின் கிருபையும் हमारे यीशु मसीह का अनुग्रह, பிதாவே தேவனுடைய அன்பும் पिता का प्यार, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் पवित्र आत्मा की நம்மோடு सहभागिता கூட हमारे साथ உலகத்துல பரிசுத்தவான்களோட கூட संसार के सारे पवित्र लोग के साथ அநாதையாய் अनंत काल तक என்றென்றைக்கும் हमेशा இருப்பதாக. रहे। ஆமென். ஆமென். ஹalleluya. 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 உங்களுடைய கிருபைகளை தாங்கட்டும். परमेश्वर का अनुग्रह आपको संभाले। எல்லாருக்கும் சோதரம்.